நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் மிரட்டலுக்கு அடிபணியாத இந்தியா, ட்ரம்ப்புக்கு எதிராக தரமான சம்பவத்தை செய்த மோடி, அதிர்ச்சியில் உறைந்த அமெரிக்கா. ரெண்டாவது, புட்டின் அவர்களும் சரி ட்ரம்ப் அவர்களும் அலாஸ்காவில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது தொடர்பாக நிறைய செய்திகள் வருகிறது. அவையெல்லாம் படிக்க ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதிசயமாகவும் இருக்கிறது. அவற்றையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேங்க. முதல்ல ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாரு. அப்படி வாங்கினீங்கன்னா வரியானது அதிகரித்து கொண்டே போகும். இரண்டாம் கட்ட பொருளாதார தடையானது விதிக்கப்படும். நாங்கள் எந்த நாட்டுடன் நீங்கள் வியாபாரம் பார்க்கலான்னு சொல்கிறோனோ அந்த நாட்டுடன் மட்டும்தான் நீங்கள் வியாபாரம் பார்க்க முடியும். உலகத்தில் வேற எந்த நாட்டுடன் வந்து நீங்கள் வியாபாரமே பார்க்க முடியாது. அதனால் இரண்டாம் கட்ட பொருளாதார தடையும் விதிப்போம். ரஷ்யா கிட்ட என்ன வாங்காதீங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் அப்படி தான் பேசிட்டு இருப்பார். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அவற்றையெல்லாம் பார்த்து கொள்ளுகிறேன். நீங்கள் உங்களுடைய தேவை எவ்வளவோ, எங்கே வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, மார்க்கெட் நிலவரம் என்னவாக இருக்கிறதோ, உங்களுடைய கம்பெனிக்கும் நாட்டு மக்களுக்கும் எது நலம் என்று நினைக்கிறீங்களோ அங்கே எண்ணெயை கொள்முதல் பண்ணிக்கங்க. நம்முடைய எண்ணெய் வாங்கக்கூடிய சட்ட திட்டத்தில் நாங்கள் எந்த விதமான மாற்றமும் செய்யவில்லை, சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை வழக்கம் போல செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன் ட்ரம்ப்பை அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருப்பார் போல இருக்குதுங்க. அதனால தான் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மிரட்டல் விட்டுக்கொண்டே இருந்தார். ஆனாலும் நம்முடைய எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைக்கவே காணுங்க. டேட்டா சொல்லுதுங்களே, ஜூலை மாதம் முழுவதுமே வந்து நம்ம 1.6 மில்லியன் பீப்பாய்கள் ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா 16 லட்சம் பீப்பாய்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் ஆகஸ்ட் மாதமானது இன்னைக்கு என்ன தேதி 18, நேற்று என்ன 17, 17ஆம் தேதி வரைக்கும் 20 லட்சம் பீப்பாய்கள் வாங்கிட்டோம். ஸோ ஜூலை மாதத்தை விட இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையாக முடியல, அதற்குள்ளாக 4 லட்சம் பீப்பாய்கள் கூடுதலாகவே வாங்கிட்டோம். இதிலிருந்து அமெரிக்காவுக்கு நாம் சொல்லுகின்ற செய்தி என்ன? ஏப்பா 144 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம்பா, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யணுமா இல்லையா? அது மட்டும் இல்லை, எங்கள் நாட்டு குடும்ப தலைவர்கிட்ட நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம். கறி அடுப்பும் வேணாம், விறகு அடுப்பும் வேணாம், மஞ்சள் காமாலை வருது, அதெல்லாம் தூக்கி போடுங்க, நாங்கள் எரிவாயு உருளை தருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் இன்னைக்கு எல்லாருமே கேஸ் பயன்படுத்துகிறாங்க. இப்படி எரிவாயுவினுடைய உத்தரவாதத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு அளிக்கணும், எந்தவித தங்கு தடையின்றி கிடைக்கும் என்று சொல்லிட்டு. ஏன்னா மோடி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலும் எரிவாயு உருளை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அது எந்த விதமான தடையும் இல்லாமல் கிடைக்கணும் இல்லையா? அதனால் நாட்டு மக்களுக்கு எண்ணெய் தேவையும் சரி எரிவாயு தேவையும் சரி உத்தரவாதம் அளித்து அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக நமக்கு எந்த இடத்துல இருந்து வாங்கினா சரியாக இருக்குமோ அந்த இடத்துல வாங்கினது தான் சரியாக இருக்கும். ஆனால் ட்ரம்ப் மிரட்டுறாரு என்பதற்காக நாம் வேறு இடத்துல போய் கை வைக்க முடியாது. அதனால் வருகின்ற விஷயத்தை நான் எதிர்கொள்ளுகின்றேன். நீங்கள் எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு தட்டுப்பாடே இருக்கக்கூடாது, துணிஞ்சு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டார் போல இருக்குது. ஏன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலான்னா வருஷத்துக்கு 98 லட்சம் கோடி அளவுக்கு பணம் வந்து நம்மளுக்கு இழப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 2.5 வருஷமாக வந்து பெட்ரோல் டீசல் விலையானது உயரவே இல்லை. ஆனால் நம்ம ரஷ்யாவை விட்டுட்டு அமெரிக்காவை நாடினோம்னா தினந்தோறும் எவ்வளோ பெட்ரோல் டீசல் விலையானது உயர்ந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய அழுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எண்ணெயை எங்கே வாங்கணுமோ அங்கேயே வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் மற்ற நாட்டை விட நம்ம ரஷ்யாவிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ரஷ்யா கிட்ட இருந்த எண்ணெய் இருப்பானது நாம் அவசரமாக எண்ணெயை வாங்கி குவித்ததுனால 25% ரஷ்யாவில் எண்ணெய் இருப்பே குறைஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு வாங்கி குவித்து இருக்கிறது நம்முடைய எண்ணெய் நிறுவனங்கள். இது அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வாங்கவே கூடாதுன்னாரு, நீ யாரா சொல்கிறது அப்படின்னு ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கின்றார். நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீ அமெரிக்கா கிட்ட வாங்கக்கூடாதா அப்படிங்கிறார். ஆனால் வழக்கமாக நாம் அமெரிக்கா கிட்ட இருந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீப்பாய்கள் மாதம் எண்ணெய் வாங்குவோம். ஆனால் அமெரிக்கா கிட்ட வாங்கக்கூடாதா என்று சொன்ன பிறகு நாம் கிட்டத்தட்ட ஒரு 36,000 பீப்பாய்கள் குறைஞ்சி போய் 2,64,000 பீப்பாய்கள் தான் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ மிரட்டுகின்ற போது அமெரிக்கா கிட்ட எண்ணெயை வாங்காமல் விட்டுருக்கோம்.
பயந்தவனா இருந்தா அமெரிக்கா கிட்டேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகரித்திருப்போம் எண்ணெய் வாங்குறத. அது மட்டும் இல்லை, எப்போதும் நீ ஈராக்கு கிட்ட தானே வாங்க, அங்கேயே வாங்கிக்க அப்படின்னு ட்ரம்ப் கை காட்டினார். ஆனால் எப்போதுமே நாம் ஈராக் இடத்துல ஒரு 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீப்பாய்கள் எண்ணெய் வாங்குவோம் எப்பவுமே. ஆனால் இந்த முறை ஈராக் இடத்துல 7,30,000 பீப்பாய்கள் தான் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 70,000 பீப்பாய்கள் குறைச்சிவிட்டோம். அது மட்டும் இல்லை, சவுதி கிட்ட எப்பவுமே நம்ம நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணெய் வாங்கிக்கினே இருப்போம். ஆனால் நீங்கள் சவுதிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுத்தும் விதமாக இல்லை போட்டியை ஏற்படுத்தும் விதமாக விலை உயர்வை அதிகரிக்கக்கூடிய செயலாக சவுதி கிட்ட போய் வாங்கிக்கங்களேன் அப்படின்னு ட்ரம்ப் கை காட்டி விட்டார். ஆனால் எப்போதுமே நாம் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீப்பாய்களை சவுதி கிட்ட வாங்குவோம். ஆனால் ட்ரம்ப் சொன்ன பிறகு நாம் 5,26,000 பீப்பாய்களாக நம்ம சவுதி கிட்ட எண்ணெய் வாங்குறத குறைச்சிக்கிட்டு நம்ம ரஷ்யா பக்கம் நோக்கி போயிருக்கோம். அதனால் எங்கெல்லாம் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் எண்ணெய் வாங்கியிருக்கிறாங்க. இந்த சிலந்தி வலை மாதிரி பின்னப்பட்டு இருக்கக்கூடிய விநியோக சங்கிலியானது அறுபடவே கூடாது. அதுக்கு தான் தொடர்ச்சியாக நீங்கள் ரஷ்யா கிட்டே வாங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லிவிட்டார் போலகுது. துணிச்சலாக எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யா கிட்ட தான் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு நாம் பணியாதது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாதானே நமக்கு வரி அதிகரிக்க போகிறாங்க. நமக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறதுக்கான இலக்குகள் இருக்குது. அங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணி பொருளாதாரத்தை பெருகுகின்ற வரைக்கும் உங்களுக்கான மானியங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு திட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வர போகிறார். நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டோம். எப்படி கொரோனா காலத்திலேருந்து மீண்டு வருவதற்கு மக்களுக்கு உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுத்தாரோ அதே மாதிரி தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் மாற்று வாய்ப்பை பயன்படுத்தி ஏற்றுமதியை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி தொழிலில் நிலை பெறுகின்ற வரைக்கும் அவங்களோட ஒரு சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாரு. அதனால் தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் சோறாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிற இந்த தருணத்தில் நம்ம புட்டினும் நம்முடைய ட்ரம்ப் அவர்களும் சந்தித்த பிறகு மீண்டும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரஷ்யாவுடைய பொருளாதாரமானது படுத்து போயிடும். அதனால் இனிமே ரஷ்யா கிட்ட எண்ணெய் வியாபாரம் வாங்குறாங்க தெரியுமா, அந்த நாடுகளுக்கு வரி விதிப்பது முட்டாள்தனமானது என்று நான் நினைக்கிறேன். அதனால் வரி விதிப்பை நான் பரிசீலனை செய்வேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதனால் சீனா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தம் தானே, கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய நட்பு நாடுகள் மீது நீ விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை தளர்த்து, அப்போ தான் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். என் நாடும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்னடைவு அடையக்கூடாது. என்னுடைய நட்பு நாடுகளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடாது. என்னுடைய வர்த்தகம் எந்த அளவுக்கு சீராக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய புட்டின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். அதனால தான் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்வோம். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து வரி விதிப்பதனால ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பாதிப்படையும். அதனால் எண்ணெய் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டுமே அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் இனிமே ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு 25% வரியை உயர்த்திட்டு இருக்காரு. ஸோ அதை குறைப்பாரா என்னன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். புட்டினும் அதோட ட்ரம்ப் அவர்களும் அலாஸ்காவில் பேசின விஷயத்தை இந்தியா வரவேற்றிருக்கிறது, மகிழ்ச்சி தெரிவித்து இருக்கிறது. எப்பொழுதும் வன்முறையும் போரும் பார்த்தீங்கன்னா எதற்கும் தீர்வாகாது. ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையும் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா எப்போதும் 2 நாட்டுக்கான வெற்றியாகவே அமையும், பிரச்சனைக்கான தீர்வாக அமையும். உட்கார்ந்து பேசுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் சண்டை எதற்கு? இந்த முன்னெடுப்பை இந்தியா மனப்பூர்வமாக வரவேற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய கருத்து இது. அது மட்டும் இல்லை, புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புடன் சந்தித்தார் இல்லையா, அது புட்டினே இல்லை அப்படின்ற ஒரு தகவலானது உலாவி கொண்டு இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா, புட்டின் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு போலி மனிதரா என்னையா உண்மைதானா அப்படின்னு சொல்லுகின்ற போது புட்டின் எப்போதும் சரி ரைட் ஹேண்டை அசைக்காமே நடந்து வருவார். ஆனால் நேற்று அசைத்து கொண்டு வந்தார். இரண்டாவது அவருடைய கன்னங்களை பார்த்தீங்களா, ரொம்ப உப்பி போய் இருக்கிறது. நார்மலாக இருக்கக்கூடிய புட்டினுக்கும் நேற்று ட்ரம்ப்புடன் சந்தித்தார் இல்லையா, அந்த புட்டினுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முகத்தை இறுக்கமாக தான் வைத்திருப்பார். ஆனால் ட்ரம்ப்புடன் பேசுகின்ற புட்டினை பார்க்கின்ற போது அளவில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இந்த மாதிரி புட்டினை பார்க்கவே முடியாது அப்படின்னு இது பாடி டபுள், நிச்சயமாக இது புட்டினே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிட்லர் மாதிரியே நிறைய பேர் உருவாக்கி வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி புட்டின் மாதிரி உருவாக்கி வைத்திருந்த போலி தான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க.
பேச்சுவார்த்தைக்கு புட்டின் அவர்கள் வருகின்றார், வேகமாக வருகின்றார், கைவீசி நடந்து வருகின்றார், முகத்தில் புன்னகையானது தவழ்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார். பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது என்னத்தை புட்டின் அவர்கள் சாதிச்சிட்டாரு, ஏன் சிரிச்சுக்கிட்டே வரணும்? அப்போது நாட்டினுடைய பிரச்சனையை உண்மையாக உணர்ந்த புட்டினாக இருந்தார்னு வச்சுங்களேன், சிந்தனையுடன் வந்திருப்பார். ரெண்டாவது, ட்ரம்ப் அவர்கள் என்ன கேள்வி கேட்பாரோ என்ற ஒரு அச்சத்துடன் வந்திருப்பார். கவனமாக கையாள வேண்டும் என்று வருவார். ஆனால் ஏதோ பிக்னிக்கு வருகின்ற மாதிரி ஏரோப்ளான் விட்டு இறங்கின உடனே சிரிச்சுக்கினே வராரு. கண்டிப்பாக அது புட்டினாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ரெண்டாவது, புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் இடத்துல பேசினார். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் பக்கத்தில் 2 சூட்கேஸ் இருந்தது. அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த 2 சூட்கேஸும் எடுத்துக்கிட்டு திரும்பி மாஸ்கோவுக்கு போனாங்க. ஸோ அதை பற்றியான சில சந்தேகங்கள் நிறைய பேர் எழுப்புறாங்க. என்ன சூட்கேஸ் கொண்டு போனீங்க, மீண்டும் என்ன சூட்கேஸை கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது, எப்போதும் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகளுடன் சந்திப்பை நிகழ்த்துகின்றார். இல்லை சர்வதேச தலைவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், கூடவே வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து இருக்குல்ல, அதனுடைய பொத்தான அந்த சூட்கேஸில் வச்சு எடுத்துன்னு வரான். அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த பட்டனை அழுத்துட்டு வரான். ஸோ எந்த நாட்டெல்லாம் குறிவைத்து ரஷ்யாவுடைய அணுகுண்டானது நிலைநிறுத்தப்பட்டிருக்குதோ அந்த பக்கம் அணுகுண்டானது வெடித்து சிதறிடுமா. அதனால் ஒரு பேக்கில் எப்போதுமே சரி அணுகுண்டை இயக்கக்கூடிய பொத்தான் இருக்கக்கூடிய அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு போகிறான். இன்னொரு கையில் இருக்கக்கூடிய சூட்கேஸ் என்னடான்னு பார்க்கும்போது, புட்டின் அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற போதும் சரி, அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது என்னெல்லாம் பண்ணாரோ சரி, அந்த இடத்துல புட்டின் அவர்களால் வீசி எறியப்பட்ட எல்லா குப்பைகளும் கலெக்ட் பண்ணி அதில் வச்சுக்குவாங்களாம். ரெண்டாவது, புட்டின் அவருடைய கழிவுப் பொருட்கள் கூட அந்த சூட்கேஸில் வச்சுக்குவாங்களாம். ஸோ புட்டின் அவர்கள் பிரான்ஸ் போகின்ற போதும் அப்படி தானே, எந்த ஒரு வேஸ்டேஜும் எந்த ஒரு கழிவுகளையும் புட்டின் இது அங்கே விடவே மாட்டாங்களாம், எடுத்து வந்துடுவாங்களாம். அதனால் என்னடா பயன் என்று பார்க்கின்ற பொழுது, புட்டினுக்கு என்ன வியாதி என்று சொல்லிட்டு யாரும் அங்கே இருக்கக்கூடிய வேஸ்டேஜோ அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளையோ பார்த்து சோதனை செய்து கண்டுபிடித்துடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக கழிவுப் பொருளாக இருந்தாலும் கூட திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். ஸோ இது புட்டின் ட்ரம்ப் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையும் தாண்டி நமக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நம்ம ட்ரம்ப்பை சந்திக்க போகிறாரு. உக்ரைன் மக்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் போய் புட்டின் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு தந்தது தேவையற்றது என்று நினைக்கின்றார்கள். உக்ரைன் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு போர் குற்றவாளி, அவருக்கெல்லாம் வந்து அவ்வளோ பில்டப் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் தொலைபேசியில் ஜெலன்ஸ்கி இடத்துல வந்து ட்ரம்ப் பேசியிருக்கின்றார். அமெரிக்க அதிபராக இருந்து இவ்வளோ நேரம் இன்னொரு நாட்டுக்கு ஒதுக்குவதே பெரிய விஷயம். ஸோ இப்படி பேசின பிறகு ஜெலன்ஸ்கிக்கு ஏதோ புரிய வைத்திருக்கின்றார் ட்ரம்ப்பு. அதனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னெடுப்புக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் ட்ரம்ப்புக்கு அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்களும் சொல்கிறாரு. திங்கட்கிழமை போய் சந்திக்க போகிறேன், பல விஷயங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட எடுத்து சொல்ல போகிறேன், எங்கள் நாட்டு மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த போகிறேன், ஆவலாக வெள்ளை மலைக்கு செல்வதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்களும் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டது மாதிரி தான் தெரிகிறது. அதுக்கு கைமாறாக வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய பிரதான பகுதியாக இருந்த டோன்ஸ்டெக்கை வந்து ரஷ்யா முக்கால்வாசி கைப்பற்றி விட்டது. அந்த பகுதியை அப்படியே வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டா போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களாம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரம்ப்பு மற்றும் புட்டின் அவருடைய பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது வந்து எங்கே நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாஸ்கோவில் நடத்தணும் அப்படின்னு புட்டின் அவர்கள் ஆசைப்பட்டார். ட்ரம்ப்பும் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம், குறிப்பாக ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெலன்ஸ்கி, புட்டின் மற்றும் ட்ரம்ப் இந்த 3 பேரும் ஜெர்மனியில் வந்து நீங்கள் இந்த போர் நிறுத்தத்தை பற்றி பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஜெர்மனுடைய சான்சலர். ஆனால் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, நம்ம ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய கூட்டாளி, கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் ஜான் போஸ்டன், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வெற்றி பெற்று விட்டார், ஆனால் ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது தோல்விலாம் அடையலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புதிய வரிகள் எதுவும் இல்லாமல் தப்பிச்சிச்சு. ரெண்டாவது, அவங்க நட்பு நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நட்பு நாடுகளுக்கும் வரி விதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை புட்டின் அவர்கள் சந்தித்து உருவாக்கிட்டார். இது பெரிய வெற்றி. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் புட்டின் இறங்கியே வரமாட்டார் போர் நிறுத்தத்துக்கு, போர் வெறி கொண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரையும் அழைத்து உட்கார வச்சு
நாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அவர் வாயாலே சொல்ல வச்சு ட்ரம்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் காட்டியிருக்கின்றார். நிச்சயமாக 2 பேரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புட்டின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லியிருக்கிறார். ஸோ மொத்தத்தில் நம்முடைய இந்தியா அமெரிக்கா திரைக்கு பின்னாடி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் நம்ம நாட்டு நலன் சார்ந்து நம்ம சிந்திப்போம், அதற்காக என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்ற துணிச்சலான முடிவை மோடி எடுத்திருக்கின்றார். நம்ம நாடு அதை சார்ந்தே பயணித்திருக்கிறது. அதனால்தான் விவசாயிகளுடைய நலன், மீனவருடைய நலன், பால் உற்பத்தியாளருடைய நலனை நான் எக்காரணத்து கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நேரடியாக பேசினவர். எண்ணெய் பிரச்சனையிலும் சரி, நான் எந்த விதமான சமரசத்துக்கும் வரமாட்டேன், துணிச்சலாக என்னுடைய நிலைப்பாட்டில் இருப்பேன் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தொடர்ச்சியாக எண்ணெய் வாங்குவது மூலமாக நமக்கு தெரிகிறது. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.